சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பதை கேள்விப்பட்டிருக்கின்றாயா? இன்று இதை உன் செவிகளில் கேட்கப் போகிறாய் என்பதை இன்று நீ முழுமையாக தெரிந்து கொள்வாய். என் வாழ்க்கைக்கு கெடுதல் நினைத்துவிட்டு, என்னை வாழ விடாமல் செய்துவிட்டு, என்னை அத்தனையும் இழக்கச் செய்துவிட்டு, என்னுடைய கொடுமைகளுக்கு அனைத்தும் காரணமாக இருப்பவன் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார். அதையும் நானும் தினமும் பார்த்து வருகிறேன். மாறாக அவன் கண்களுக்கு முன்னால் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத நான் கண்ணீர் விட்டு கதறி அவமானத்தை அடைந்து கொண்டிருக்கின்றேன். தோல்விகளை தினமும் பார்க்கிறேன். தோல்விகளை தினமும் அனுபவித்து அவனை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் தலைகுனிந்து நடக்கிறேன். இதுதான் நியாயமா? இதுதான் தர்மமா? எங்கே தெய்வம்? அது தெய்வம் இருந்தால் அநியாயம் தலை தூக்கி நடக்குமா என்ற பல கேள்விகள் உனக்குள்ளே இருக்கிறது. அநியாயம் ஆடும் அளவு ஆடட்டும் என்று தான் உன் சாயப்பா பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, அதற்கான ஒரு நேரம் வரும்போதுதான் அவர்களுடைய ஆட்டத்தை முழுமையாக தீர்க்கும். அப்படி முழுமையாக தீர்க்கும் நேரம்தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அவன்தான் உன்னை எப்போதும் நியாயம்தான் ஜெயிக்கும். அவன்தான் உன்னை எப்பொழுதும் அறுத்தவனும் அவன்தான். குழந்தையே, எப்போதும் நியாயம்தான் ஜெயிக்கும். நியாயம்தான் தலை நிமிர்ந்து நிற்கும். நியாயம்தான் வாழும் என்பதே உனக்கு இன்று உணர்த்தப் போகின்றேன். தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்ற உன் மிகப்பெரிய கேள்விக்கு இன்று நான் பதிலளிக்கப் போகிறேன். உன் மனதில் இருக்கும் ஆயிரம் கேள்விகளுக்கு ஏந்தி நான் விடை கொடுக்கப் போகின்றேன். காலங்கள் மாறும் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்த உனக்கு இன்று உன் காலத்தையும் நேரத்தையும் நான் மாற்றிக் கொடுக்கின்றேன். நான் இருக்கின்றேன் என்ற முழு நம்பிக்கையை இன்று நீ பெறுவாய். அக்கிரமக்காரன் இன்று அழியப் போகிறான். சந்தோஷத்தை அவன் பெற்று கொண்டிருந்தான் அல்லவா? இப்போது அவரிடத்தில் இருக்கும் சந்தோஷம் உனக்கும், உன்னிடத்தில் இருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் அவனுக்கும் மாறப்போகிறது. தேவையில்லாமல் மனம் வருத்தப்படாதே. தேவையில்லாமல் குழம்பிக் கொண்டிருக்காதே. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் உன் கஷ்டங்களும் கவலைகளும் ஏக்கங்களும் எதிர்பார்ப்பும் என்று அத்தனையும் நிரந்தரமாக உன்னிடத்தில் தங்கிவிடுமா? நான் இருக்கின்றேன் அல்லவா? நம்பிக்கையோடு இரு. இன்று உனக்கு தீங்கு நினைத்தவனுக்கு தீங்கு நடந்துவிட்டது. அதை இன்னும் சற்று நேரத்தில் நீ பார்ப்பாய். அமைதிக்குள் அவனை பார்த்து நீ சிரித்து விடாதே. அவனை பார்த்து, அவனுக்கு நடப்பதை பார்த்து நீ அரக்கன் போல் சிரித்து விடாதே. குழந்தையே, அமைதியாக இரு. அவனது எண்ணம் அவனுக்கே இருக்கட்டும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.